பேரு ஆதித்யா. நான் மதுரையில இருந்து வரேன். அப்பா வந்துட்டு டெய்லியும் கட்டட வேலை பாக்குறவங்க மேம். டெய்லியும் வேலைக்கு போனாதான் எங்களுக்கு வந்துட்டு சம்பளம் அந்த மாதிரி. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நாங்க 3 பேருமே சிஸ்டர்ஸ். டூல கரெக்டா அந்த நான் முதல்வன் திட்டம் வந்துட்டு லான்ச் அது ரொம்ப எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல வந்துட்டு எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு கடைசியில ஃபீட்பேக் கேட்டாங்க. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு உண்மையை சொல்லிட்டேன், ஆன்லைன்ல இருக்கனால கஷ்டமா இருக்கு, ஆஃப்லைன்ல வந்து நடத்தினா பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு போல்டா சொன்னேன். ஆனா அடுத்த செமஸ்டர் எங்களுக்கு நேர்ல வந்து நடத்துறாங்க. அப்பதான் வந்து தெரிஞ்சிச்சு நம்மளோட சின்ன சின்ன ஃபீட்பேக்கும் வந்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயம். அடுத்து அவங்க ஃபுல்லாமே வந்துட்டு எங்களுக்கு நேரா வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்களா. அதுல கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னால படிச்சுக்க முடிஞ்சிச்சு. இதே நான் வந்துட்டு வெளியே போய் கட்டியிருந்தேன்னா கண்டிப்பா ஃபீஸ் அதிகமா பே பண்ணிருக்கணும். அப்போ அந்தந்த செகண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஃபீல் பண்ணேன், சரி கவர்மெண்ட் காலேஜ் நினைச்சிட்டோம், ஆனா இங்க வந்துட்டு இவ்வளவு நம்மளுக்கு பண்றாங்களே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம வீட்டுல அப்படின்ட்டு யோசிக்கிறப்போ இந்த வந்துட்டு பிளேஸ்மெண்ட் டிரைவ் அப்படின்னு ஒன்று வச்சாங்க நான் முதல்வன் டீம் வந்துட்டு. அந்த இதை நான் வந்துட்டு அட்டென்ட் பண்ணி என் கூட வந்துட்டு நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருந்தாங்க. ஆனா நாங்க வந்துட்டு செலக்ட் ஆனது 5 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேக் ஆகுறதே அந்த கம்யூனிகேஷன், செல்ஃப் கான்பிடன்ஸ், வார்த்தை வந்துட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அது எல்லாமே வந்துட்டு அங்க லேக் ஆகுது. அதை வந்துட்டு கரெக்டா அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நான் முதல்வன் டீம் வந்துட்டு நேராவே வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு குரூப் டிஸ்கஷன்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷர் எதுவுமே எங்களுக்கு வந்துட்டு இருக்காது. சோ அவங்க வந்துட்டு இதை நேரா பண்றப்போ எங்களுக்கு சரி ஒருவேளை நம்ம இப்படிதான் வந்துட்டு இன்டர்வியூல பேசணும் போல அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் போய் அங்க இன்டர்வியூல பண்ணதுல வந்துட்டு சார் சொன்னாரு, HR டீம்ல இருந்து உன்னோட செல்ஃப் கான்பிடன்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா, உன்னை வந்துட்டு வேலைக்கு எடுக்காம இருக்க முடியல அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு சொன்ன விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ ஒரு நல்ல LPA வந்துட்டு MNC ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி வந்துட்டு அந்த ID கார்டை போட்டு போறப்போ என்னடா அறிவு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அப்பா கேக்குறப்போ அவ்வளவு ஜாலியா இருக்கும். சார் நம்ம வந்துட்டு பரவாயில்ல இவ்வளவு தூரம் சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அவர் இப்போ ஒரு வீட்டுல எல்லாத்தையும் பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. நான் என் பொண்ணு வந்துட்டு நான் பெரிய கம்பெனில பெரிய காலேஜ்ல படிக்க வச்சாதான் நல்லா வேலைக்கு போவான்னு நினைச்சது தப்பு. இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியே வந்துட்டு வேலைக்கு போயிட்டா, அந்த மாதிரி திட்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்குறாரு. நான் ஃபர்ஸ்ட் நான் முதல்வன் வந்து லாகின் பண்றப்போ அதுல ஒரு கோட் போட்டிருந்தாங்க, எவ்ரி ஸ்டூடெண்ட் ஷுட் பி லீடர் இன் தியர் ஓன் ஃபீல்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த கோட் வந்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. அந்த மாதிரி இப்ப நான் என்னோட ஃபீல்ட்ல வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ஒரு நல்ல லீடரா இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்னோட ஃபீல்டு வந்துட்டு இன்னும் நல்லா குரோத்தா போவேன். இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நான் முதல்வன், புகழ் தமிழன், இந்த போட்டி உலகிலே நிலைக்கின்றவன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.